வெல்கம் டு வாங்க சுவையாக சாப்பிடலாம். இன்னைக்கு கொளியல் பச்சரிசியில் சத்து மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கொளியல் பச்சரிசியில் சத்து மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து ரோஸ்ட் பண்ணது. இது பேக்கெட் மாவு, கடையில் வாங்கினது. ஊரில் வந்து நம்ம உடனே வாஷ் பண்ணி மிஷினில் திரித்து அதை வந்து வறுத்து வச்சுருப்போம் புட்டுக்கு. அதில் இம்மீடியட்டாகவும் பண்ணலாம். இது மாதிரி ரெடிமேட் மிக்ஸ் வாங்கியும் பண்ணலாம். இது எங்களுக்கு இங்கே மிஷினில் கொடுத்து அரைக்க முடியாது. அதனால் நான் வந்து பேக்கெட் மாவில் செஞ்சு காட்டுறேன். இது ரொம்ப ஹெல்த்தி. பேச்சுலர்ஸ்க்கு, காலேஜ் பசங்க, ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கிறவங்களுக்கு இது நம்ம செஞ்சு கொடுத்து விடும்போது பிள்ளைங்க வந்து வாழைப்பழம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், கெட்டு போகாது. இதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ மாவு எடுத்துருக்கிறேன், பச்சரிசி மாவு வறுத்தது. 1 கப் தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேவைக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 2 முட்டை. இது வந்து முட்டையோட ஸ்மெல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம கூட ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் இதுக்கு பொருட்கள். இது முதல்ல முட்டையும் தேங்காயும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம தேங்காயை வறுத்து எடுத்துடலாம். நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கணும், கறியை விட்டுறவும் கூடாது. இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இது இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ முட்டையும் வறுத்துடலாம். இது நம்ம ஸ்க்ராம்பிள் எக் போடுவோம்ல, அது மாதிரி இதை நல்லா ட்ரையாக, ஆயிலெலாம் ஊற்றக்கூடாது, இதை நல்லா வறுத்தெடுத்துடலாம். இப்போ இந்த முட்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது இப்படி நல்லா அழுத்தி விட்டு அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் போயிடணும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அடிச்சுட்டு இதையும் தேங்காயுமே மிக்சியில் தனித்தனியாக பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு அகெயின் இதில் வந்து வறுக்கணும். இது வந்து நம்ம 6 மந்த்ஸ் வரையிலும் கெட்டு போகாது இந்த மாவு. அதனால் இதில் எந்த விதமான ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரையாக்கி எடுத்துக்கணும். இது இப்போ நான் ஆற விட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணிடுறேன். இப்போ தேங்காயை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ முட்டையும் கூட பொடி பண்ணியிருக்கிறேன். இது அகெயின் வறுக்கணும். நம்மளுடைய முட்டை நல்லா வறுபட்டுருச்சு. இதை திரும்பவும் நம்ம ஆற வச்சு மிக்சியில் ஒரு தடவை பவுடர் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது கெட்டு போகாமல் லாங் டைம் வர்றதுக்கு நல்லாயிருக்கும். செகண்ட் டைம் நான் முட்டையை வந்து பொடி பண்ணிட்டு வந்திருக்கேன். இதை திரும்ப ஒரு தடவை வறுத்துக்கலாம். இப்போ இது கூட இந்த தேங்காவையும் ஆட் பண்ணி ரெண்டையும் ஒன்றா வறுக்கலாம். தேங்காய் ஒரு தடவை வறுத்துட்டு தான் பொடி பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் இப்போ இதில் நல்லா வறுபடட்டும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை மாற்றிடலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணது தான், கொஞ்சம் வறுத்துக்கணும். இந்த மாவு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. அதுக்கு மேலேயும் கூட வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மா இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாவுலேயே தேங்காய், முட்டை எல்லாமே போட்டு வறுப்பாங்க. அப்போ அது என்ன ஆகும், ரொம்ப டைம் எடுக்கும் வறுக்கிறதுக்கு. இது அப்படி இல்லை. இது நம்ம செப்பரேட்டாக வறுத்து எடுக்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது நம்ம ஒன்ஸு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணோம்னா ரொம்ப ஹெல்த்தி, பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஸ்பெஷலி டீனேஜ் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. கேர்ள்ஸுக்கு யூட்ரஸ் வந்து பலப்படுறதுக்கு இந்த கொளியல் பச்சரிசி வந்து ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய மாவு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம
ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் தேங்காய் ஆல்ரெடி மிக்சியில் பவுட்ரு பண்ணி அகெயின் ஃப்ரை பண்ணியிருக்கிறோம். இதையும் இதில் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வறுக்கணும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கருகாமல் நல்லா வறுத்து விடலாம். நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம எடுத்து சாப்பிடும் பொழுது நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ அதுதான் அதுக்குள்ள ஸ்டேஜு. இப்போ இறக்கிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் தான் சுகர் ஆட் பண்ணணும். இல்லாட்டி சுகர் மெல்ட் ஆகி சீக்கிரம் கெட்டு போயிடும். மாவு நல்லா கூலாகணும். இப்போ இந்த மாவில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம தேவைக்கு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சுகர் நம்மளுடைய தேவைக்கேற்றப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாப்பிடும் பொழுது கூட ஆட் பண்ணலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடும் பொழுது போட்டே கொடுத்து விடும் பொழுது தான் ஈஸியாக இருக்கும். இந்த சத்து மாவுலேயே இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். இதுக்கு சேம் அது மாதிரியே 1/2 கிலோ பேக்கெட் பச்சரிசி மாவு, ரெட் பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இதையும் நம்ம வறுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தூத்துக்குடியில் உள்ள மெத்தட். இது நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடு இது மாதிரி செய்வாங்க. இந்த மாவை கொஞ்சம் வறுத்துக்கலாம். அப்புறமா இதுக்கு சேம் அது மாதிரியே 1 கப் தேங்காய் எடுத்துருக்கிறேன். இது நல்லா வறுபடணும். இப்போ நம்ம தேங்காய் நல்லா வறுபட்டுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸியில் இதை ஒரு சுற்றிட்டு இந்த மாவோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு தூள் எடுத்துருக்கிறேன். இந்த இதோட ஆட் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாவோட ஆட் பண்ணியிருக்கிறோம் சுக்குத்தூள். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்துருக்கிறேன். நல்ல மணமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம சுகர் ஆட் பண்ண மாட்டோம். இதில் கருப்பட்டி ஆட் பண்ண போகிறோம். கருப்பட்டியை பவுட்ரு பண்ணி இது சூடு போனதுக்கப்புறமா கருப்பட்டி ஆட் பண்ணணும். இப்போ இதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்துட்டோம். இது கூட கொஞ்சம் இது நல்லா வறுபடட்டும். இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிற மாவில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாவோட சேர்த்து நல்லா வறுத்துறணும். அந்த மாவில் நெய் நல்லா கோட் ஆயிடுச்சு. நல்லா வறுபட்டுருச்சு. இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கூலானதுக்கப்புறமா இதில் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஸ்வீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கூடுதல் குறைவு. கருப்பட்டி அடியில் கருப்பட்டியோடைய அந்த கீழ் போர்ஷனில் இந்த கருப்பட்டி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதனுடைய இந்த கீழ் போர்ஷனில் மண் இருக்கும். இதை நம்ம 4 பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள இந்த சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த மண் இருக்காது. நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம
ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வெளியில் வைக்கலாம். இதே நெய்யை வந்து நல்லா சூடாக கருப்பட்டி இது பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சமாக சூடாக நெய்யை சூடு பண்ணிவிட்டு இந்த மாவில் உருண்டை பிடிச்சோம்னா உருண்டையாகவும் இருக்கும். அப்படியும் யூஸ் பண்ணலாம். இது எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொளியல் பச்சரிசியில் நம்மளுடைய சத்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கொளியல் பச்சரிசியில் தேங்காய், முட்டை, சுகர் போட்டு செஞ்சது. இது முட்டை இல்லாமல் தேங்காய், கருப்பட்டி, சுக்கு, ஏலம் போட்டு செஞ்சது. இது நம்ம பிள்ளைங்களுக்கு ஹாஸ்டல் மற்றும் பேச்சுலர்ஸ்க்கு நம்ம கொடுத்து விடும் பொழுது அவங்களுக்கு ஈஸியாக மார்னிங் டிஃபனோ ஈவினிங் ஸ்நாக்காவோ சாப்பிட முடியும். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய சேனலுக்கு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.